எல்லார் வாழ்க்கையிலையும் சுகமும் துக்கமும் கலந்துதான் இருக்கும். ஆனால் நான் கடந்து வந்த பாதையில் சிலதை அடைஞ்சிட்டேன், சிலதை அடைய முடியல. என்றைக்காவது அதுக்கான பதில் தெரிஞ்சால் நல்லா இருக்கும். என்ன ஆச்சு இன்னைக்கு? காயத்ரி இன்னும் விளையாட வரலையே? அடடே, வந்துட்டியா காயத்ரி? அவ்வளோ மொமரமா தாத்தா ஆட்டத்துல நான் வந்தது கூட கவனிக்காம. அது சரி, இன்னைக்கு உன் தோற்றமே கொஞ்சம் வித்தியாசமும் தெரியுத, என்ன செய்தி? அதுவா தாத்தா, இன்னைக்கு நான் பூமிக்கு வந்த நாள். பூமிக்கு வந்த நாளா? பிறந்த நாளா? அப்படியே சொல்லலாம் தாத்தா. அது சரி, விட்ட இடத்துலேருந்து ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். ஆனா நான் இன்னைக்கு ஜெயிச்சிட்டா என் வீட்டுக்கு நீ கட்டாயமா வரணும். நீ ஜெயிச்சிருவியா? ஒரு கை பார்த்துருவோம். ஆமா தாத்தா, என்னோட தோற்றத்தை பத்தி விசாரிச்ச உன்னோட முகம் ஏன் இன்னைக்கு வாடி போயிருக்கு? வாழ்க்கையில் சில கேள்விகளுக்கு பதில் கிடைக்காமலே இருக்கு. கேள்வி தானே, என் கிட்ட கேளு, நான் சொல்றேன் அதுக்கான பதில. நான் வாழ்க்கையில் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், எனக்கே அதுக்கான பதில் தெரியல. நீ சின்ன பொண்ணு, உன்னால் எப்படி இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியும்? வேர்ல்டு சாம்பியனே தோத்து போனது சின்ன பசங்க கிட்ட தான். வயசுக்கும் அனுபவத்துக்கும் சம்மந்தம் இல்லை தாத்தா, நீ கேட்டுதான் பாரு. அடையப்பா, இத்தனை நாள் அமைதியாக இருந்த காயத்ரியா இப்படி சக்கப்போடு போடுற? நீ ஏதோ ஒரு முடிவோடு தான் வந்திருக்க. சின்ன வயசில் எங்கள் அப்பா என்கிட்ட சொன்னார், நீ படித்து ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணால் உனக்கு சைக்கிள் வாங்கி தரேன்னு. நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணேன், படித்தேன், ஃபர்ஸ்ட் கிளாஸில் வர முடியுது. என்ன பிரயோஜனம்?
முயற்சி இருந்தும் பலனெல்லாம் போயிடுச்சே. தாத்தா, உனக்கு மகாபாரதத்துல வர அர்ஜுனனை தெரியுமா? ஓ, நல்லா தெரியுமே. அருமையான வில்லாளன். துரோணர் அவனுக்கு வில்லு கற்றுக் கொடுக்கும்போது முதல் தடவையே அவன் கிளியோட கண்ணை பார்த்து அம்பு விட்டான். அவ்வளவு பெரிய ஆளு. உன் பதில தான் உன் கேள்விக்கான பதிலும் இருக்கு. என்ன புரியலையா? ஆஹா. அர்ஜுனனுக்கு இலக்கு மட்டும் தான் தெரிஞ்சது, சுத்தி இருக்க வேற எதுவுமே தெரியல. ஆனா உனக்கு அப்படி இல்லை. சைக்கிள் வேணும்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு நினைச்சே தவிர ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தா சைக்கிள் தானா கிடைக்கும்னு நீ யோசிக்கல. உன்ன மாதிரி தான் தாத்தா இங்க நிறைய பேரு பலனுக்காக இலக்கு நோக்கி ஓடுறாங்களே தவிர இலக்கு நோக்கி போனா பலன் தானா கிடைக்கும்னு அவங்களுக்கு தோணல. சரி, நான் ஒத்துக்கிறேன். என் வயலில் முப்போக விளையணுங்கிறதுக்காக நான் பயிரிட்டேன். திடீர்னு இயற்கையோட சீற்றை வந்து பயிர் பூரா அழிஞ்சு போச்சு. அதுக்கு நானா காரணம்? உனக்கு ஏற்பட்டத நஷ்டமா பார்க்காத தாத்தா, முன்னெச்சரிக்கையா நீ எப்படி இருந்திருக்கணும்னு கத்துக்கிட்ட பாடமா பாரு. லைஃப்ல கஷ்டப்படாம ஈஸியா அதுவும் கிடைச்சறது இல்ல. நான் விவசாயத்தை பெருக்கணுங்கிறதுக்காக லோன் கேட்காத பேங்கே கிடையாது. எல்லா பேங்க்லையும் கேட்டேன், யாருமே தரல. ஆனால் தேவைப்படாத நேரத்தில் அடிக்கடி வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறான். சார் லோன் வேணுமா, சார் லோன் வேணுமா? என்ன பிரயோஜனம்? மனுஷன் எறும்பு கிட்ட இருந்து நிறைய கத்துக்கணும். எறும்பு எப்பெல்லாம் வெயில் காலத்துல வெளியே வருதோ அப்பெல்லாம் உணவு தேவைக்கு அதிகமாகவே சேர்த்து வச்சுக்கும். மழை காலத்துல சேர்த்து வச்சு பொழைச்சிக்கும். அது போல கிடைக்கும் போதே நீயும் சேர்த்து வச்சிருந்தா கஷ்டத்தை சந்திச்சிருக்க மாட்டே தாத்தா. நீ ஒரு குழந்தை, இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்லக்கூடாது. இருந்தாலும் சொல்கிறேன். நான் ஒரு பொண்ணை உயிருக்குயிராக காதலித்தேன். ஆனால் மனுஷன் உருவாக்கின ஏதோ ஒரு சில விஷயத்தினால காதல் பிரிஞ்சு போச்சு. நாங்கள் சேர மாட்டோம்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எங்களை ஏன் பார்க்க வைக்கணும், காதலிக்க வைக்கணும், ஏன் பிரிக்கணும்? நல்லவன் கெட்டவன் ரெண்டு பேரையும் கடவுள் தானே படைக்கிறாரு. கெட்டவனே இல்லாமல் இருந்திருந்தா எனக்கு பிரச்சனையே இருந்திருக்காது இல்லையா? எதை வச்சு சொல்ற? நீ நல்லவன் இன்னொருத்தன் கெட்டவன படிக்கிறப்ப கடவுள் எல்லாரையும் ஒரே மாதிரி தானே படிக்கிறாரு. இது என்னதுன்னு சொல்ல? 9. இல்லையே, என் கண்ணுக்கு 6 தானே தெரியுது. இப்ப சொல்லு, அது எப்படி உன் கண்ணுக்கு 9 தெரியுது, என் கண்ணுக்கு 6 தெரியுது? அது பாக்குறவங்க கண்ணுல இருக்கு தாத்தா, ஒருத்தன் நல்லவனா இல்ல கெட்டவனாங்கிறது. அப்போ என் வாழ்க்கை வெளிச்சமா இருக்கிறதுக்கும் இருட்டா இருக்கிறதுக்கும் நான் தான் காரணமா? இப்ப ஒரு மேஸ்திரி வீடு கட்டுறாரு, எலக்ட்ரிஷியன் ஃபேனு டியூப் லைட் ஃபிக்ஸ் பண்றாரு, ஈபி காரங்க கரண்ட் கனெக்ஷன் தராங்க. இத்தனை பேரும் உனக்கு தேவையானதை செஞ்சு கொடுப்பாங்களே தவிர ராத்திரி அடிச்சு லைட் போடுங்கன்னு டெய்லியும் யாரும் வந்து கிட்ட சொல்ல மாட்டாங்க தாத்தா. இருட்டில் இருந்தா லைட் போட்டோன்னு உனக்கா தெரியணும். அது போலதான் உன்னை சுத்தி நடக்கிறது என்னன்னு உன் அறிவால புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உன்னை நீயே தயார்படுத்திக்கணும். படிக்கும்போது இதெல்லாம் என் பாடத்தில் வந்திருந்தா நான் ஜெயிச்சிருக்கலாம் போல இருக்கு. பிறக்கும் போதே மனுஷங்க எல்லாத்தையும் கத்துக்கிட்டா பிறக்கிறாங்க. காலப்போக்கில் கத்துக்க வேண்டியதுதான். மனுஷனால சாதிக்க முடியாதுங்கிறது இல்ல தாத்தா. குறி வச்சு அடிச்சா கழுகியும் அடிக்கலாம், மனசார வேணும்னா கடவுளையும் அடையலாம். தாத்தா, உனக்கு செக்மேட். தினமும் நான் தான் உன்னை ஜெயிப்பேன். இன்னைக்கு நீ என்னை ஜெயிச்சிட்ட.
ஜெயிச்சதும் நானே, ஜெயிக்க வச்சதும் நானே. என்ன தாத்தா, இப்ப என் கூட வீட்டுக்கு வரியா? தாத்தா, 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 இன்னைக்கு ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா? தாத்தா, விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை. இவ்வளோ வேகமாக சுற்றுற இந்த உலகத்தில் மக்கள் அவங்களோட டார்கெட்டை நோக்கி ஓடிட்டே இருக்காங்க. அப்படி ஓடுற மக்கள் அவங்களோட குழந்தைங்களை கவனிக்க தவறுறாங்க. அப்படி தவிக்கிற குழந்தையோட நிலைமை என்ன ஆகும்?
Hello, ma'am. Hello, sir. I'm Karthik, referred by a friend, Mr. Vishwanath. And this is my file. Karthik, please be seated. Thank you, sir. என்ன மிஸ்டர் கார்த்திக், நாங்கள் என்ன கார்ப்பரேட் இன்டர்வியூ எடுக்கிறோம்? ஃபைலு டையின்னு ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக வந்திருக்கீங்க. I'm always professional, ma'am. என்னோட ஒர்க்கில் ஒரு ப்ரொஃபஷனலிசம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். I like it very much. Thank you, sir. நம்ம மேல் பேபி சிட்டர் வேணும்னு கேட்கவே இல்லையே விஸ்வநாத் கிட்ட. ஃபீமேல் தானே சொன்னோம். 5 வயசு குழந்தைய ரேப் பண்ணுறாங்க. அதுவும் இவரை பார்த்தா பேபி சிட்டர் மாதிரியே தெரியல. அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, விஸ்வநாத் சொல்லியிருக்காரு. He has done for so many people and he's a verified person too. Okay, coming back to the point, Karthik. She's my daughter Isha. Hi, baby. இவளை ஸ்கூலில் சேர்க்கலான்னு போனால் பேச்சு சரியாக வரல, ட்ரைனிங் கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஷீஸ் அண்டர்கோயிங் ஸ்பீச் தெரப்பி. நாங்கள் அவள் கூடவே இருந்து பேசிக்கிட்டே இருந்தால் தான் அவளுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். எங்களால் எங்கள் ப்ரொஃபஷனை விட்டுட்டு அவள் கூடவே இருக்க முடியாது. ஸோ வி வாண்டட் சம்படி டு டேக் அப் ஆன் ஹர். நான் ஒரு கம்பெனியில் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கேன், இவங்க ஒரு கம்பெனியில் அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் our situation. Hope you understand the criticality of our situation. Yes, I understand. So Karthik, what are your styles? Like, how do you gel with a reserved child? You'll get to know it in a short span of time, ma'am. அண்ட் கார்த்திக், பேமெண்ட் டீட்டெயில்ஸ் நாங்கள் ஆடில் கொடுத்த மாதிரி ப்ராசஸ் பண்ணிடுறோம். நாளைக்கு மார்னிங் 9 o'clock வந்துடுங்க. Okay, thank you, sir. Hi Karthik. Hello, sir. Welcome. Have a nice day. ஹாய் கார்த்திக். Ma'am. டேபிளில் பருப்பு சாதம் வச்சுருக்கேன். ஒரு 11:30 போல் இஷா கொடுத்துருங்க. அப்புறம் ஃப்ரிட்ஜில் பால் இருக்குது, உள்ள ஷெல்ஃபில் ஜூனியர் ஹார்லிக்ஸ் இருக்குது, அதையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. சாரி, உங்களுக்கு? இல்லை மேம், நான் வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்துட்டேன். ஓகே. இஷா பேபி, மாமா ஆஃபீஸ் போயிட்டு வரேன். திஸ் இஸ் கார்த்திக் அங்கிள். இவர் தான் இனிமேல் உன்னை பார்த்துக்க போகிறாரு. ஓகேவா? டைமுக்கு சாப்பிட்ணும். நோ மோர் கம்ப்ளைண்ட்ஸ். ஓகே? உனக்கு ஏதாச்சும் வேணும்னா இந்தாங்க. இதில் 1 ப்ரெஸ் பண்ணணும். ஓகேவா? பாய். ஈஷா பேபிக்கு என்ன பிடிக்கும்? ஹலோ, டோராவா? சாப்பிட்டீங்களா டோரா? நான் சாப்பிட்டேன். டோராவா பேசுது? ஆமாம், டோரா பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். டோரா, உங்களுக்கு புதுசாக ஒரு ஃப்ரெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட போகிறேன். பேசுங்க. ஹலோ டோரா, எங்கள் வீட்டுக்கு வாயா. டோரா என்கிட்ட பேசவே மாட்டுது. அப்படியா? ஓகே. டோரா, நீங்கள் சாப்பிட்டாதான் பேசுவாங்களா? சமத்தா ஃபுல்லாக சாப்பிட்றீங்களா? அப்புறம் ஈஷாக்கு வேறு யாரெல்லாம் பிடிக்கும்? சோட்டா பீம் பிடிக்கும், பவர்சல் கோல்ஸா பிடிக்கும், டோரா பிடிக்கும். என்கிட்ட பீம் கடலும் இருக்கு. அப்படியா? எங்கே போகிறீங்க? இங்கே பார்த்தீங்களா?
வாவ் சூப்பராக இருக்கு. சரி ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் எல்லார்கிட்ட பேசலாமா? Good evening, Karthik. Hello sir. How was the day? All good sir. Any trouble with Isha? Not at all sir. குட் கேர்ள். Okay sir, I'll take leave. Okay. ஈஷா பேபி, அங்கிள் போயிட்டு நாளைக்கு வரட்டுமா? டாடா. டாடா. Okay, see you. ஈஷா பேபி, அங்கிள் ஒரு புது பேர் வைக்கட்டுமா? என்ன பேர் அங்கிள்? டாம் கேட். நானும் உங்களை டாம் கேட் கூப்பிட்டா? ஓ கூப்பிடலாமே, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஓகே, நான் வந்து பண்ணிட்டா. என்கிட்டயா? என்ன பண்ண போறீங்க? கை கட்டுங்க. ஆ 1 2 3 1 2 3 1 2 3. வாவ். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். ஹே சூப்பரா இருக்கு. நான் உனக்கு பண்ணி காட்டுமா? லவ், மோர் லவ் டு மை ஈஷா பேபி. ஹலோ மேம், குட் மார்னிங். மார்னிங் கார்த்திக். இஷா இன்னும் எஞ்சிக்கல. அவ கொஞ்சம் எழுந்ததுக்கு அப்புறமா குளிப்பாட்டி விட்டுருங்க. ஷோர் மேம். ஓகே கார்த்திக், பார்த்துக்கோங்க, நாங்கள் கிளம்புறோம். ஓகே சார். டாம் கேட், உங்க வீடு எங்க இருக்கு? இங்கதா, காந்தி நகர் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்ல. எப்படி போகணும் அங்கிள்? ஈஷா பேபி வீட்டில் இருந்து செகண்ட் லெஃப்ட் எடுத்து அங்கேருந்து ரைட் எடுத்தா மெயின் ரோடு வரும்ல, அங்கே கிராஸ் பண்ணி போனால் என் வீடு வரும். எனக்கு தெரியாதா அங்கிள்? என்ன யாருமே வெளில கூட்டு போற டாம் கேட். ஐயோ அப்படியா? பீச் பார்க்கு இல்ல டாம் கேட். ஒரு நாள் கண்டிப்பாக கூட்டு போகிறேன். அப்படி மட்டும் பார்க்காதீங்க, அதெல்லாம் ஒன்லி ஆன் வீக்கெண்ட்ஸ். இது கூட டைம் டேபிள்லாம் போடுவீங்களா? நைட் பசிச்சா சாப்பிட்றோம், மதியம் தான் சாப்பிட்டேனே எதுக்கு நைட் பசிக்குதுன்னு கேட்பீங்களா? பசி மாதிரி இதுவும் ஒரு உணர்ச்சி தானம்மா. ஈஷாக்கு ஒரு கம்பெனி வேணாம்? இப்போ இருக்க சுச்சுவேஷனில் என்னால் 1 இயர் கேப்லாம் எடுக்கவே முடியாது. அதுவும் ப்ரொமோஷன் வர டைம் வேறு. இதுவும் ஒரு ப்ரமோஷன் தானே. Isha baby, come here. Shall we play?
என்ன ஜனனி மந்த் அண்ட் ரிப்போர்ட் அனுப்புனேன், பார்த்துட்டு ஒரு ரிப்ளையும் காணோம். ஆமாம் பார்த்தேன், என்னால் சரியாக கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல. ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணுறேன். ஏன் என்னாச்சு? அதான் சொன்னேன்ல, வீட்டில் ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு. என்ன இஷ்யூ? அந்த பேபி சிட்டர் வந்ததுக்கப்புறமா என் பொண்ணு என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறா. ஓ ஆமாம் ஆமாம் சொன்னேன்ல. உன் ஹஸ்பண்ட் கிட்ட வேணா அதை பற்றி பேசிப்பாரு. அவர்கிட்ட இனிமே தான் இதை பற்றி பேசணும். பேசிடு, இதெல்லாம் டக்குன்னு முடிக்க வேண்டிய விஷயம் ஜனனி. இதே மாதிரி தான் என் சிஸ்டர் இல்லா வீட்லேயும் ஒரு இஷ்யூ ஆச்சு. கடைசியில் அவள் பையன் ஆயம்மாவை அம்மான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். இதெல்லாம் ஈஸியாக விட்டுறது ஜனனி. ஜெகதீஷ், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஈஷா முன்ன மாதிரி என்கிட்ட பேசவே மாட்றா. வாட் ஆர் யூ சேயிங்? இங்க பாருங்க, கார்த்திக் கூட நல்லா பேசுறா, பழகுறா. ஆனா நான் பேசினா மட்டும் என்கிட்ட ப்ராப்பராகவே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்றா. என்கிட்ட மட்டும் ஏன் அப்படி இருக்கா? நீ வேணா அதை விட அதிகமாக அன்பு கூட. அதுக்கு நான் வேலையை தான் விடணும். அது என்னால் முடியாது. யூ ஆர் சச் அ மேல் சாவனிஸ்ட் ஜெகதீஷ். நீங்கள் மட்டும் உங்கள் கெரியரில் மேலும் மேலும் வளர்ந்துக்கிட்டே போகணும். நான் மட்டும் வேலையை விட்டுட்டு நீங்கள் எப்படா காசு கொடுப்பீங்கன்னு உங்களுக்கு அடிமையாக உட்காந்துட்டு இருக்கணுமா? நான் நேற்று பேசினதை வச்சு ஏதாச்சும் டிசைட் பண்ணியிருக்கீங்களா ஜெகதீஷ்? அதான் நேற்றே சொல்லிட்டேனே, நான் ஃபேமிலிக்காக ஏர்ன் பண்ணுறேன், நீ ஃபேமிலிக்காக அவளை பார்த்துக்கோ. இதில் ஓம் பணம் ஏன் பண்ணோன்னு எதுவும் இல்லை. திஸ் இஸ் ஃபேமிலி. நோ நோ, ஐ வில் டிசைட் இட் டுடே. ப்ராபப்ளி டுடே வில் பி ஹிஸ் லாஸ்ட் டே. சி, டோன்ட் பி ஹார்ஷ் ஆன் ஹிம். அவர் மேலே எந்த தப்பும் இல்லை. நீயும் நானும் கொடுக்க தவறுன்னு தான் அவர் கொடுக்குறாரு. குட் மார்னிங் மேம். மார்னிங். ஈஷாவோட ப்ராக்ரஸ் என்னாச்சு? ரொம்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் சார் இந்த 3 to 4 வீக்ஸில். யா, அவருடைய ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் கூட ஸ்கூலுக்கு ஷேர் பண்ணோம். தே ஆர் வெரி ஹாப்பி. நெக்ஸ்ட் வீக் ஸ்கூலுக்கு வர சொல்லியிருக்காங்க. ஓகே சார். ஸோ மிஸ்டர் கார்த்திக், நீங்கள் வந்ததுக்கான ரிசல்ட் கிடச்சிடுச்சு. ஹியர் ஆஃப்டர் வி வில் டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் யோர் டைம். நீங்கள் ஒரு அசைன்மெண்ட்டுக்காக இங்கே வந்தீங்க. வந்ததுக்கான ஜஸ்டிஃபிகேஷனும் கொடுத்துட்டீங்க. நாங்கள் சொன்ன மாதிரி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும். எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்களேன் ப்ளீஸ். லாஸ்ட் வீக் வெனஸ்டே 4 hours நீங்களும் ஈஷாவும் எந்த சிசிடிவி கேமராலையும் ரெக்கார்ட் ஆகல. எங்கே போனீங்க? நான் ஈஷாவை கூட்டிகிட்டு பீச் தான் போயிட்டு வந்தேன். நீங்கள் வெளில போனதுக்கு முதல்ல ஆஸ் அ பேரண்ட்டாக எங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டிங்களா? ஆக்சுவலாக இது உங்கள் டாக்டரோட பெனிஃபிட்காக தான் நான் பண்ணதே. நீங்கள் வெளில போனதுக்கு எங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கல. அட்லீஸ்ட் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா வச்சு சொல்லணும்ல, அதுவும் இல்லை. எங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் நீங்கள் இல்லை. இதனால உங்க மேல டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கிறோம். எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்களேன் ப்ளீஸ். ஒரே வாட்டி ஈஷாவை பார்க்குறேன்னு. நோ நோ, யோர் டைம் இஸ் ஓவர். சார் ப்ளீஸ் சார். ஒரு டைம் தானேம்மா, ப்ளீஸ் கோ. வாட்? ஈஷா வெளியே விளையாட கூட்டு போங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ, வி ஆர் ஹர் பேரண்ட்ஸ். வி நோ எவ்ரிதிங் பெட்டர். வி வில் டேக் கேர். டாம் கேட் வரமாட்டாங்களாம்மா? டாம் கேட்டா? யார் அது? கார்த்தி அங்கிள் அப்படி கூப்பிடுவேன். ஓ, இப்படிலாம் வேற நீங்கள் பேசிக்குவீங்களா? அதெல்லாம் வரமாட்டாரு, நீ சாப்பிடு. எப்போ பாரு அந்த அங்கிள் தானா? நான் தானே உன் அம்மா, என் கூட பேசி விளையாட வேண்டியதானே? அப்பா
ஜெகதீஷ், ஈஷாவை காணோம். டோர் வேற ஓபன் ஆயிருக்கு. ஈஷாவை காணோம். இருமா, ஒண்ணும் இல்லக்கா. நான் எல்லா இடத்துலயும் பாத்துட்டேன். அவ வெளில தான் போயிருக்கா. எனக்கு தெரிஞ்சு அவனோட வீட்டுக்கு தான் போயிருப்பான்னு நினைக்கிறேன். இருக்காதுமா. இல்லைங்க, அவன் தான் ஏதோ வசியம் பண்ணி கூட்டு போயிருப்பான். பேசாம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். வெயிட் பண்ணு. பாருங்க, நான் சொன்னேன்ல இவன் தான் வசியம் பண்ணி கூட்டு வந்திருப்பான்னு. வாட் இஸ் திஸ் கார்த்திக்? கைண்ட்லி ஸ்டாப் இட் மேம். உங்கள் பொண்ணு பற்றி உங்களுக்கு அவ்வளோதான் தெரிஞ்சிருக்கு. அதான் அவள் என்ன தேடி வந்திருக்கா. வீட்டில் ஒரு சின்ன பொண்ணை ஹேண்டில் பண்ண முடியாது உங்களுக்கு, ஒரு கம்பெனியை 100 பேர் ஹேண்டில் பண்ணி என்ன மேம் யூஸ்? கம்பெனி ப்ராப்ளம் தீர்க்க தெரிஞ்ச உங்களுக்கு உங்கள் பொண்ணோட ப்ராப்ளம் தீர்க்க தெரியலையே. உங்கள் பொண்ணு டிப்ரெஷன் ஆயிருக்கா. லோன்லினஸ் தான் அவள் ப்ராப்ளமே. கூட பிறந்த தம்பியோ தங்கச்சி யாராச்சும் இருந்தா அவன் இந்த நிலைமைக்கே வந்திருக்க மாட்டான். நம்ம மாதிரி பேரண்ட்ஸ் வேலை வேலைன்ட்டு காசு பின்னாடி போனனால தான் நம்மளோட குழந்தைங்க வேற ஒருத்தர் நடத்துகிற சுச்சுவேஷன் உருவாகுது. அன்றைக்கி இன்டர்வியூவில் நான் ஃபைல் கொடுக்கும்போது கிண்டல் பண்ணிங்கள, அதை போய் பாருங்கள். நான் யாருன்னு தெரியும். ஒரு ஃபாதராக நான் தோத்துட்டேன். ஆஸ் எ பேரண்ட்ஸை நீங்கள் தோக்காதீங்க. நான் விட்டு போன இடத்துலேருந்து நீங்கள் தொடங்குங்க. உங்கள் பொண்ணு உங்கள் கூடயே இருப்பா. வா இஷா. தரேன் சார். யூ கேன் ட்ரஸ்ட் மீ. நீங்கள் கிளைண்ட் கிட்ட பேசிக்கோங்க சார். யூ கேன் ட்ரஸ்ட் மீ. யூ நீட் நாட் வரி. ஓகே சார். ஓகே சார். பேசிட்டு இருக்கல சும்மா. ஈஷா, விளைஞ்ச வெள்ளாமையில
கம்பெனியில் வருமானம் பார்த்து பல வருஷம் ஆகுது. 3ஆம் வருஷம் உழவு ஓட்டின கடன் கூட இன்னும் கட்டலை. இந்த கரையான் பிடிச்ச ஊட்ட வேற மராமத்து பண்ணாமல் கிடக்கு. இப்போ 5ஆம் கிளாஸ் படிக்கிறதுக்கு இம்புட்டு காசை கொண்டு போய் கொட்டணுமா? என் கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் படித்தா ஆவாதா? ஊர் உலகத்தில் யாரும் கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் படிக்கலையா? நாம் இருக்கிற இருப்புக்கு தனியார் பள்ளிக்கூடத்திலே தான் படிக்கணுமா? அக்கம் பக்கம் கடனை வாங்கி இந்த தடவை பணத்தை கட்டியாச்சு. அடுத்தடுத்த தடவை என்ன செய்யறது? நான் சொன்னால் யார் கேட்குறா? எல்லாம் என் தலை எழுத்து. பவுடர் கூட இல்லை. எந்திரி. போய் பைய எடுத்துட்டு வா. இத வேற மூட முடியல. இத மூடுறதுக்குள்ள பள்ளிக்கூடத்துக்கு வேற மணி அடிச்சிருவாங்களாட்டிருக்கு. எடுத்துட்டு போ. வீடு பக்கமா தானமா இருக்கு. நான் வந்து சாப்பிட்டே போயிட்டுமா. ஏன் எடுத்துட்டு போக மாட்டேன்னு தெரியுது. ஆன செலவு ஆகி போச்சு. உங்க அப்பாவை அடுத்த வாரம் சந்தையில போய் ஒரு சாப்பாட்டப்பா வாங்கி அற சொல்லு. ஏன் மாமா ஒரு 50 ரூபாய்க்கு செருப்பு வாங்கி தான் போடுறது? ரொம்ப தான் கணக்கு பார்க்குறீங்க. உனக்கு என்ன மாப்பிள்ள, 50 ரூபா காசு இருந்தாக்கா ஒரு வர சந்தை செலவு பார்க்கலாம், இல்லை பையனுக்கு ஒரு நோட்டு புஸ்தகம் வாங்கி தரலாம். இப்போ வேற அவனை இங்கிலீஷ் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டேன். இதை சமாளிக்கவே நான் முட்டி வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. இந்த செருப்பு துணிமணியெல்லாம் பண காசு வரப்போ பார்த்துக்கலாம் விடுமாப்பிள்ள. ஆமாம், இந்த கூலிக்காரன் பொழப்பே கடைசி வரைக்கும் இப்படி தான் மாமா. வீடு பக்கமா தானமா இருக்கு. நான் வந்து சாப்பிட்டே போயிட்டுமா. டாட்டாமா பாய்மா. டேய் நில்றா நில்றா. இவன் கூட நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறான். ஏய் எங்கடா போற? வீட்டுக்கு போறேன்டா பாய். ஏன் நீ எங்க கூட சாப்பிடலையா? டே நான் உங்களை மாரி 6 பேர் சாப்பிட மாட்டேன். நான் எங்கள் வீட்டில் போய் சூடாக சாப்பிடணும். நீ சரி வரேன்டா பாய். நீரின்றி அமையாது உலகெனில் யார் யாருக்கு? சார் இவ்வளோ நேரம் எங்கே ஊர் சுற்றிட்டு வரீங்க? வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்தோம் சார். ஓ தூரம் எங்கெல்லாம் சாப்பிட்டா இறங்காதோ? சார் அவன் வீட்டில் போய் சூடாக தான் சாப்பிட்றானோ சார். ஓ சூடாக தான் சாப்பிடுவீங்களோ? சூடாக தான் இருக்கு, வெளில போய் முட்டி போட்டு போ. சார் ப்ளீஸ் சார். சார் சார் அதான் சொல்லிட்டலப்பா, போ வெளில போய் முட்டி போட்டு போ. யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு.
அழகா இருக்குதுடா இது. எங்கடா வாங்கினதா? எங்க அம்மா தாண்டா வாங்கி கொடுத்தாங்க. எவ்வளோடா இருக்குது? தெரியலடா, எங்க அம்மாட்ட தாண்டா கேட்கணும். என்னப்பா புதுப்பள்ளியெல்லாம் இப்படிப்பா போயிட்டுருக்கு? நல்லா தான்ப்பா போயிட்டுருக்கு. ஆமாம், நாளைக்கு நான் சந்தைக்கு போகிறேன்டா. உனக்கு என்னடா வாங்கிட்டு வரட்டும்? அப்பா எனக்கு ஆமாம், உனக்கு என்ன வேணும்? அப்பா எனக்கு ஒன்றும் வேணாம்ப்பா. குட் மார்னிங், எல்லாம் உட்காருங்க. கிளாஸ் போலாமா? சரி, நேற்று ஒரு இங்கிலீஷ் போயம் படிச்சுட்டு சொல்லியிருந்தேன்ல, யார் சொல்ல போறீங்க? இப்படியே போயிட்டு இருந்தா சரி வராதே. சரி, ஓகே. ஒரு வாரம் கழிச்சு உங்க எல்லாருக்கும் இங்கிலீஷில் ஒரு டெஸ்ட் வைப்பேன். அந்த டெஸ்ட்டில் யார் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறீங்களோ அவங்களுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ் கொடுப்பேன். டிஃபன் பாக்ஸ் யார் வாங்குறீங்கன்னு பார்க்கலாம். மிஸ், கண்டிப்பாக டிஃபன் பாக்ஸ் வாங்கி தருவீங்களா மிஸ்? கண்டிப்பாக கொடுப்பேன் மிஸ். கண்டிப்பாக வாங்கி தரணும் மிஸ், ஏமாத்தலாம் கூடாது மிஸ். நீ இங்கிலீஷில் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கு, உனக்கு டிஃபன் பாக்ஸ் கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் மார்க் இருக்கிறத பற்றி கவலை இல்லை, ஆனால் இங்கிலீஷில் தான் எப்படின்னு தெரில. அந்த ஸ்கூலில் போன வருஷம் தான் ஏபிசிடியே சொல்லி கொடுத்தாங்க. அதனால எப்படி எழுத போகிறேன்னே தெரியல. நான் நல்லா படிக்கிறேன், நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்படி நீ ஹெல்ப் பண்ணினா பக்கத்து வீட்டு பையன் மாதிரி ஏசாமி ஃப்ரெண்ட் ஆகிடுவேன். எங்கள் அப்பா டிவிஎஸ் எக்ஸல் வாங்கிட்டாரு, நாளிலேருந்து அதில் ஸ்கூல் வருவேன் தெரியுமாடா? ஆமாம், பெரிய டிவிஎஸ் எக்ஸல் வாங்கிட்டாரு. அதில் நான் பெருசாக எங்கள் அப்பாவுக்கு புல்லெட்டே வந்துடுவேன். நான் ஜாலியாக ட்ருன்னு வருவேன். உங்களுக்கு தெரியுமாடா? நான் பெருசானோடனே எங்கள் அப்பாவுக்கு ஒரு அழகான செப்பல் வாங்கி தருவேன். எங்கள் அப்பாவுக்கு செருப்பு வாங்கி தருவேன்டா. உனக்கு தினமும் இதே வேலையாக போச்சா? உன்னை என்ன பண்ணுறதுனே தெரியல. போய் இன்றைக்கும் போய் வெளில முட்டி போட்டு போ. ஓகே, டெஸ்ட் எல்லாம் எழுதலாமா? லிட்டில் ட்ராப் ஆஃப் வாட்டர் போயமும் உங்களோட கனவுகள் பற்றி, ட்ரீம்ஸ் பற்றி ஒரு எஸ்ஸே எழுதுங்க, சரியா? ஓகே, யார் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறாங்கன்னு பார்க்கலாம். எழுதுங்க எல்லாரும். என்னடா உருட்டிட்டு இருக்க? அந்த புத்தக பை எடுத்துட்டு வா. இன்னைக்கு எப்படியோ டீச்சர் எனக்கு டிஃபன் பாக்ஸ் கொடுத்துருவாங்க. இதுதான் நான் ஓடுற கடைசி நாள். நாள்லேருந்து நான் ஓடவே மாட்டேன். எல்லாம் உட்காருங்க. ஓகே, நேற்று உங்கள் டெஸ்ட் எல்லாம் எப்படி எழுதிருக்கீங்க? நல்லா எழுதினீங்களா? நல்லா எழுதினீங்களா? யார் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? சொல்ல பாறேன்.
3, 2, 1. கவின் தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கான். கிளாப் பண்ணுங்க எல்லாரும். எல்லாரும் கவின் மாதிரி ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க ட்ரை பண்ணணும், சரியா? நீ எப்படா ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கின? உனக்கு தெரியாதுடா, எங்கள் அம்மா கவர்மெண்ட் ஸ்கூலில் இங்கிலீஷ் டீச்சரா. நாங்கள் வீட்டில் இங்கிலீஷில் தான் பேசுவோம். இதெல்லாம் ரொம்ப ஈஸிடா. கவர்மெண்ட் ஸ்கூல் இங்கிலீஷ் டீச்சரா? டாமி, என்ன சத்தம்? அமைதியா இரு. உங்களோட கனவுகள் பத்தி, ட்ரீம்ஸ் பத்தி ஒரு எஸ்ஸே எழுதுங்க, சரியா? மை ட்ரீம். ஐ ஹேட் அ ட்ரீம் எஸ்டர்டே. நேற்று எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. அதில் நான் எங்கள் அப்பாட்ட ஒரு டிஃபன் பாக்ஸ் வாங்கி தர சொல்லி கேட்குறேன். எனக்கு எங்கள் அப்பா ஒரு அழகான டிஃபன் பாக்ஸ் ஒன்று வாங்கி தராரு. அந்த டிஃபன் பாக்ஸில் எங்கள் அம்மா எனக்கு தினமும் சாப்பாடு வச்சு தராங்க. லன்ச் டைமில் என் ஃப்ரெண்ட்ஸு கூட ஹாப்பியாக ஷேர் பண்ணி சாப்பிட்றேன். அந்த கனவுல எங்கள் அப்பா முறையாக ஒரு புது வேட்டி சட்டை போட்டு நடந்து வர்றாரு. அவர் காலில் செருப்பு கூட போட்டிருக்காரு. லன்ச் சாப்பிட நான் என் வீட்டுக்கு கூட ஓட தேவையில்ல. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக விளையாடுறேன். நான் எப்பயுமே திட்டுற முத்துசாமி வாத்தியார் என் மேலே பிரியமாக இருக்காரு. இருந்தாலும் அந்த கனவுல வந்த மாதிரி எங்கள் அப்பா எனக்கு புது டிஃபன் பாக்ஸ்லாம் வாங்கி தர வேண்டாம். ஏன்னா அந்த டிஃபன் பாக்ஸுன்றது எங்கள் அப்பாவால் வாங்க முடியாத அந்த செருப்போட மதிப்புக்கு சமம். என்னை திட்டிக்கிட்டே பாசமாக இருக்கிற எங்கள் அம்மாவோட வேர்வைக்கு சமம். அந்த டிஃபன் பாக்ஸுன்றது எங்கள் அம்மா ஆசைப்பட்டு வாங்க முடியாத அந்த கவரிங் வளையலுக்கு சமம். அந்த டிஃபன் பாக்ஸ் எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு உழைக்கிற ஒரு நாள் உழைப்போட மதிப்புக்கு சமம். இந்த எக்ஸாமில் நான் ஜெயிச்சு எனக்கு டிஃபன் பாக்ஸ் கிடச்சிட்டா என் கனவெல்லாம் நிஜமாயிடும். அப்படி எனக்கு டிஃபன் பாக்ஸ் கிடைக்கலனா நான் எங்கள் அப்பாட்ட கேட்க மாட்டேன். நான் தினமும் ஓடிக்கிட்டே தான் இருப்பேன்.